ஹலோ வியூவர்ஸ், இது உங்கள் சன் டிவி தமிழ். நான் விஜயலட்சுமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கதை, பேராசை பெரும் நஷ்டம். ஒரு கிராமத்தில் வசிக்கிற தொழிலாளி எந்த வேலைக்கும் சரியாக போக முடியாமல் வறுமையாலும் பசியாலும் தவிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த சமயம் பார்த்து அவரோட வீட்டு கூரை மேலே ஒரு சத்தம் கேட்குது. அவர் வெளியில் எழுந்து போய் என்ன சத்தம் அது அப்படின்னு பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது அங்கே ஒரு கோழி இருக்கிறத கவனிக்கிறாரு. ஆஹா, இன்னைக்கு நமக்கு நல்ல உணவு கிடைச்சிருக்கு, இதை வீட்டுக்குள்ளே கொண்டு போய் சமைச்சு வயிறு ஃபுல்லாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே அதை எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போனவர் அதை கட் பண்ணுறதுக்காக கத்தியை வச்சு ஓங்குறாரு. அந்த சமயம் பார்த்து அந்த கோழி, நிறுத்துங்க, என்ன கொன்னுடாதீங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்குது. பயந்து போன அந்த தொழிலாளி அந்த கோழியை பார்த்து, ஒரு கோழியால் எப்படி பேச முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு, என்கிட்ட இருக்கிற சக்தியை பயன்படுத்தி என்னால் பேசவும் முடியும், தினம் ஒரு தங்க முட்டையும் கொடுக்க முடியும், என்னை மட்டும் நீ உயிரோடு விட்டனா உனக்கு நான் அந்த தங்க முட்டையை கொடுக்குறேன்னு சத்தியம் பண்ணுது. அவன், நான் எப்படி உன்னை நம்புறது அப்படின்னு சொல்லுறான். நீ காலையில் வரைக்கும் எனக்கு டைம் கொடு. சரி, கோழி சொல்லுற மாதிரியே காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு அந்த கோழியை கொண்டு போய் ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சிட்டு அவன் தூங்க போயிடுறான். காலையில் எழுந்து வந்து பார்த்தா அவனுக்கு பெரிய இன்ப அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. அந்த கோழி சொன்ன மாதிரியே ஒரு தங்க முட்டை பக்கத்தில் இருக்கிறத பார்த்து சந்தோஷம் அடைஞ்சு அந்த முட்டையை எடுத்துக்கிட்டு சந்தையில் கொண்டு போய் விற்று பணமாக்கி நமக்கு தேவையான விஷயங்களெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு வேகமாக போகிறான் மார்க்கெட்டுக்கு. இந்த முட்டையை விற்பனைக்காக பெரிய பெரிய பணக்காரங்க மத்தியில் கொண்டு போய் காட்டுறான். அவங்க எல்லாரும் அதை ரொம்ப அதிசயமாக பார்க்குறாங்க. இது என்ன, இதுக்கு முன்னாடி நம்ம யாருமே பார்க்காத ஒரு விஷயமா இருக்குது, அது எப்படி முட்டை தங்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதிகமான விலைகளை கொடுத்து அந்த முட்டையை வாங்கிக்கிறாங்க. அவனுக்கு அந்த பணத்தை பார்த்ததுமே இன்னும் ஆசை அதிகமாகிடுச்சு. எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுன்னு சொல்லுவாங்க. நமக்கு கூரை மேலே கோழியை அதிர்ஷ்டமாக கொட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தினம் அந்த கோழிக்கிட்ட இருந்து ஒரு தங்க முட்டையை எடுத்துகிட்டு போய் நமக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு வாங்குகிறோம், பெரிய பணக்காரனா இந்த ஊரில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறான். தினம் அந்த கோழிக்கிட்ட இருந்து ஒரு தங்க முட்டையை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் விற்று நிறைய பணம் சேர்க்குறான். பணம் சேர அவனுக்கு கொழுப்பும் சோம்பேறித்தனமும் கூடவே சேர்ந்துருச்சு. என்ன நினைக்கிறான்னா, தினம் நம்ம ஏன் போயிட்டு, நம்மளுக்கு வசதியெல்லாம் வந்துருச்சு, இனிமேலும் நம்ம தினம் ஒரு முட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு நடந்து போய் நம்ம கஷ்டப்பட்டு அங்கே மார்க்கெட்லலாம் விற்க வேணாம், அது நமக்கு கௌரவ குறைச்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், நாம் அந்த கோழியை கொன்று அது வயிற்றுக்குள்ளே இருக்கிற எல்லா முட்டையும் நாம் எடுத்துக்கிட்டு நம்ம பெருசாக செட்டில் ஆயிடலாம் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறான். கடைசியில் அந்த கோழியும் இறந்து போகுது, அவனுக்கு முட்டைகளும் கிடைக்காம போகுது. நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கடினமாக உழைச்சி பெரிய ஆள் ஆகணும்னு யோசிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் ஓவர் நைட்டில் நான் பணக்காரனாக ஆகிடணும், ஆனால் நான் எந்த உழைப்பையும் போட மாட்டேன் அப்படின்னு யோசித்தா விளைவுகள் இப்படி தான் இருக்கும். Be you, unique and honest, so you will be happy always.